அவர் மனசில் வந்து இது கவர்மெண்ட் ஃபெயிலியரால் நடந்த ஒரு விபத்து, இதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கணும். 2:45 வந்திருந்தா கூட அவர் அங்கே பேசியிருக்க முடியாது, 10:15 வந்திருந்தா கூட பேசியிருக்க முடியாது. உண்மையிலே ஃபெயிலியர் ஆஃப் தி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு அதை சொல்கிறேன். அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம். Holidays nale adu நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வேலுசாமிபுரம் வந்துங்க, அதை கொடுத்ததே முதல் தப்பு. அது இவங்க கேட்கவே இல்லை. 12 மணிக்கு நாங்க வந்துருவோம் சொல்லிட்டு 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. நீங்க எப்ப பர்மிட் பண்ணீங்களோ அந்த டைமுக்கு தான் வந்திருக்காரு. நீங்க எங்க அனுமதிச்சீங்களோ அந்த இடத்துல தான் அவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ இதுல வந்து அவர் 12 மணிக்கு வந்திருந்தா கூட நீங்க எப்படி அனுமதிச்சிருப்பீங்க? கவர்மெண்ட் மட்டும் அங்க ஃபெயிலியர் ஆகாம இருந்தா இந்த விபத்து நடந்திருக்காரு. சில பேர் கேட்குறாங்க, இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு, அப்புறம் வந்து சாத்தான்குளத்தில் அப்பா பையனை கொண்டாங்கல்ல, போலீஸ் அட்ராசிட்டிஸ் தானே. அமோனியாவுடைய கேஸ் கசிவில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 to 4 லட்சம் அந்த அமௌண்ட் தான். ஆனால் இப்போ ஸ்டாம்பேட்டில் இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 லட்சம், அரசு ஒரு 10, இவருக்கு ஒரு 20. கள்ளச்சாராயத்தில் செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. யூ டோன்ட் ரியலி ஒரி அபவுட் த இளைஞர்கள், அவர்கள் வேலையில்லா திண்டாட்டம், வேலை வாய்ப்பை பற்றி நீங்கள் ஒரு கவலைப்படல. இப்போ இவர் சொன்ன ஒன்றா அதெல்லாம் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க ஆஃப்டர் தாட்டா. உங்களை யாரும் தடுக்கலை. இப்போ கூட நான் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் தான். கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறது என்ன தப்பு? அது கொடுத்தா சாட்சியெல்லாம் பிற சாட்சி ஆகிடுவாங்களா? இதில் இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் என்னன்னா, எல்லா சாட்சிகளையும் விசாரித்து முடிச்சாச்சு. சிபிஐ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. கம்பைலேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் முடிக்க போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சிஎம் அவர்கள் இந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் கழித்து கரூருக்கு வந்திருக்காரு. முன்னாடியே வந்து நிறைய சலசலப்பு இருந்தது. அது வந்து மறக்க முடியாது, அது ஒரு ஹிஸ்ட்ரியாகவும் மாறி இருக்குது. இது வரைக்கும் நடக்காத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த வருகையில் நிறைய விஷயங்கள் பேசினார். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அட்ரஸ் பண்ணுறதோட இது பொலிட்டிக்கல் கேம்பெயின் மாதிரி தான் இருந்தது, இடைத்தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி தான் இது நடந்ததுன்றது தான் நிறைய பேருடைய பார்வையாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது இன்றைக்கி கரூரில் போனதில் 2 ஃபங்க்ஷனாக அவர், ஒன்று வந்து ஆஸ் ஏ பார்ட்டி லீடர், டிவிகே உடைய தலைவர் என்ற முறையில் தான் காலையில் மக்கள் சந்திப்பு. அப்போ அவர் நிச்சயமாக பாலிட்டிக்ஸ் தான் பேசி ஆகணுங்க. பிற்பகலில் தான் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ன்ற முறையில் அந்த 31 பேருக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்குது கலெக்டர் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் ஒரு ஆலைக்கு வந்து அடிக்கல் நாட்டுறது. இது ரெண்டும் வந்து ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும் கட்சி நிகழ்ச்சியும் கலந்துக்குவார், அரசு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவார். கட்சி நிகழ்ச்சியில் அரசியல் பேசுவார், நம்ம சீஃப் மினிஸ்டர் அஃபிஷியல் நிகழ்ச்சியில் வந்து அரசியல் பேசாமல் மாநில அரசு சாதனைகள்லாம் பேசிக்குவாங்க. ஸோ அதனால் இது தவிர்க்க முடியாதுங்க. ஒருத்தர் கட்சி தலைவராகவும் இருந்துக்கிட்டு முதலமைச்சராகவும் இருக்கும்போது மிக்சிங் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அது அன்அவாய்டபிள். கடந்த காலங்கள்லேயும் அதுதான். அது ஜெயலலிதா இருக்கும்போதும் சரிங்க, எம்ஜிஆர், கருணாநிதி, அந்த வரிசையில் வந்து அரசியல் பேசாமல் எப்படிங்க? அதுவும் கரூர் மாதிரி இடத்துல வந்து எவ்வளோ மனவலியெல்லாம் அவர் சொன்னார். எவ்வளோ வேதனையோடு போயிருக்கேன் நான், திரும்ப வரும்போது இப்போ சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு. இப்போ அதனால் அரசியல் பேசுறது தப்பு கிடையாதுங்க. அவர் பேசுறது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொன்னார். அதாவது போலீஸ் வந்து நம்ப வச்சு நாடகமாடி இங்கே கொண்டு வந்திருந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பெரம்பலூரில் பண்ண மாதிரி மீட்டிங் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் நான் கேட்டிருப்பேன். ஆனால் இந்த கூட்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இங்கே வச்சதே வந்து போலீஸு. நான் வேறு தெரியாமல் பாராட்டிட்டேன், நன்றிலாம் சொன்னேன். அப்புறம் தான் இது நாடகம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி, ஆக்சுவலாக வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆன் தட் ஃபேட்ஃபுல் டேன்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. தவிர டெலிபரேட்டாக வந்து இது வந்து நேச்சுரலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ இல்லைன்னு எனக்கெல்லாம் வந்து அப்போத்துலேருந்து ஒரு கருத்து உண்டுங்க. அஃப்கோர்ஸ் அது சிபிஐ என்கொயரியில் இருக்குது, லெட் இட் கம் அவுட்டு. ஆனால் இவரை பொறுத்தவரையில் அவர் ஓடிட்டாருன்னாங்க, இவரால் தான் செத்தாங்கன்னாரு. மறுநாளே கரூரில் போஸ்டர் ஒட்டினாங்க, கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு, கிரிமினல் குற்றவாளி விஜயை கைது செய். அவர் வீட்டு முன்னால் போயெல்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து அதுக்கான விளக்கத்தை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கரூருக்கு வர்றார் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம்.
அதை சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்குது இல்லைங்களா அவருக்கு? புரியுது சார். ஆனால் இப்போது அவர் சொல்கிற மாதிரி போலீஸ் வந்து வழி அமைச்சு ஹைவேலேருந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்கன்னு சொல்லும்போது, போலீஸ் அந்த டைம்லேயே விளக்கத்தை என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த இடத்துல சொன்ன டைமுக்கு அவங்க கூட ஆர்கனைஸ் பண்ணவங்களே இந்த இடத்துல எங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கிடையாது, நாங்கள் அங்கே தான் போகணும்னு சொல்லி அவங்களே ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்றது தான் போலீஸ் தரப்புலேருந்து அங்கே விளக்கத்தை அப்போவே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வார்னும் பண்ணியிருக்காங்க, க்ரௌடு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எனக்கு அந்த இடம் தான் வேணும்னு சொல்லி அந்த இடத்துல போனதால் தானே ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. எந்த இடங்க? வேலுசாமிபுரமா? அவங்க சொல்ற அந்த ஸ்பாட்டுக்கு போகிற இடத்துல தான். அதாவது வேலுசாமிபுரம் வந்துங்க, அதை கொடுத்ததே முதல் தப்புங்க. ஏன்னா அது இவங்க கேட்கவே இல்லை. மதியழகன் அவங்க மேற்கு மாவட்ட செயலாளர் ஒரு 3 இடத்த குறிப்பிட்டு கேட்டிருந்தார் அந்த செப்டம்பர் 27 நிகழ்ச்சிக்காக. அதில் வேலுசாமிபுரம் அவர் லிஸ்ட்டில் இல்லவே இல்லைங்க. ஆனால் காவல்துறை தான் வந்து இல்லை, இந்த இடத்துல தான் நீங்கள் போட்டாகணும். நீங்கள் சொல்கிறது நிறைய கான்ஸ்பிரசி அதில் இருக்கும்போது எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டாக இப்படி தான் நடந்திருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா சிபிஐ விசாரணையில் இருக்கிற நிலை. அது ரைட்டு. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்தது ரொம்ப லேட்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இப்போ இருக்குது. 12 மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் சொல்லிட்டு 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு. நீங்கள் சொல்கிறதே வாதத்துக்கு வச்சுக்கிறேன். 12 மணிக்கு அவர் வர்றதா சொல்லி 7 மணி நேரம் லேட்டாக வந்தாருன்னீங்க இல்லையா? போலீஸ் வந்து மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போ அனுமதிச்சிங்க அவருக்கு அந்த கூட்டத்துக்குன்னா, பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை தான் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம். சரி, அவர் எப்போ வந்தார்? அவர் வந்து 7 மணிக்கு வந்து இங்கே மீட்டிங் பேசும்போது 8 மணி, 8:15க்கு எவ்ரிதிங் வாஸ் ஓவர். அப்போ நீங்கள் எப்போ பர்மிட் பண்ணீங்களோ அந்த டைமுக்கு தான் வந்திருக்காரு. நீங்கள் எங்கே அனுமதிச்சிங்களோ அந்த இடத்துல தான் அவர் வந்து பேசியிருக்காரு வேலுசாமிபுரத்தில். இப்போ இதில் வந்து அவர் 12 மணிக்கு வந்திருந்தால் கூட நீங்கள் எப்படி அனுமதிச்சிருப்பீங்க? பிகாஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற நேரம் கோர்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, அதுதான் உண்மை. 2:45க்கு வந்திருந்தால் கூட அவர் அங்கே பேசியிருக்க முடியாது. 10:15க்கு வந்திருந்தால் கூட பேசியிருக்க முடியாது. ஸோ யூ ஹவ் போலீஸ் பர்மிட்டட் 3 to 10 PM. அப்போ அதில் தான் அவர் பேசியிருக்கார். அதனால் இதை வந்துங்க சட்டசபையிலேயே டெலிபரேட்டாக தவறான தகவலை அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் லேட்டாக வந்தார், அதனால தான் இந்த விபத்து நடந்ததுன்னு இது ஒரு பெரிய கதை கட்டினாங்க. உண்மையிலே ஃபெயிலியர் ஆஃப் தி ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபெயிலியர் ஆஃப் தி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபெயிலியர் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இது 3 சேர்ந்து தான் நான் கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு அதை சொல்கிறேன். கவர்மெண்ட் மட்டும் அங்கே ஃபெயிலியர் ஆகாமல் இருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது. இப்போ மிஸ்டர் விஜய் வந்து ஃபஸ்ட்டு டைம் வெளியே வரல. அவர் வந்து ஏற்கனவே திருச்சி, அரியலூர், அப்புறம் திருவாரூர், தஞ்சாவூர், ஈவன் நாமக்கல்லாம் போயிட்டு தான் இங்கே வராரு. இப்போ அவருக்கு எவ்வளோ கூட்டம் சேருது, அவர் வந்து எவ்வளோ பேரை கேதர் பண்ண இயலுது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். ரெண்டாவது வந்து இன்றைக்கி பெரிய அளவு அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து கேதர் பண்ணி இன்டெலிஜென்ஸ் முன்கூட்டியே எந்த இடத்த கொடுத்தா நல்லாயிருக்கும், எப்படிப்பட்ட ஏற்பாடுகள். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, போலீஸை பாராட்டினாருங்க, அவர் வாழ்த்துனாருங்கன்னு. உண்மைதான். அந்த வீடியோவை டோட்டலாக பார்த்தீங்கன்னா, எங்களை இந்த இடத்துல வந்து போலீஸ் இல்லைன்னா நாங்கள் வந்தே இருக்க முடியாது, அவங்க தான் என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க, இன்றைக்கும் அதை அவர் அஃபர்ம் பண்ணார். அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொன்னார். அவர் வந்து போலீஸை பாராட்டினா மு.க. ஸ்டாலின் அரசை பாராட்டினாம அப்படிலாம் இல்லை, அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நல்லதுன்னு அன்றைக்கி நினச்சி சொன்னார். ஆனால் அதுவே நாடகம்னு இன்றைக்கி தான் அவருக்கு தெரிஞ்சிருதுன்னு சொன்னார். ஆனால் இதை சொன்னவர் அவர் பேச்சு முடிஞ்ச உடனே அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு போலீஸை திட்டினார். எங்கே போனாங்க? ஒருத்தரையும் இல்லை. இவ்வளோ பெரிய ரகலை நடக்குது, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, வேர் இஸ் த போலீஸ்? எங்கே போனாங்க? ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்ட்டு அவர் வார்ன் பண்ணுவார். ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் காவல்துறை வந்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொன்னார். இப்போ வாழ்த்தினார். அவரை பொறுத்தவரை டிஸ்பேஷனேட்டாக இருக்கார். நல்லது பண்ணிச்சு போலீஸுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்த்தினார், பாராட்டினார். அந்த ஸ்பீச் எண்டிலேயே போலீஸே யாருமே இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்களே, இவ்வளோ மக்கள் திரண்டு இருக்காங்க, ஒரு போலீஸ்காரர்கள் கூட இல்லையே அப்படின் போது அவர் கொதித்து எழுந்தார். அப்போ இது ஏதோ ட்ராமா நடக்குதுன்ட்டு. ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ், ஐஏஎஸ் 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, 500 பேருக்கு மேல் நாங்கள் அங்கே வச்சுருந்தோன்னு. எங்கே வச்சுருந்தீங்க? எங்கே போனாங்க 500 பேர்? அப்போ இது ஒரு டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜி தாங்க. நான் கேட்குறேன், ஏன் திருச்சியில் நடக்கலை இது? ஏன் திருவாரூரில் நடக்கலை? மோர் க்ரௌடு தேன் கரூர்.
கரூரில் வந்து 25,000ன்னு வச்சிங்களேன், அங்கெல்லாம் 50,000 70,000லாம் வந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ்லாம் வந்து கரெக்டாக காஜ் பண்ணி அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ கரூர்லேயும் நான் போலீஸை குறை சொல்ல. இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இப்போ திரும்பவுமே பேச்சும் பொருளாக மாறினதுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு காரணமாக பேசப்படுது. நிச்சயமா அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு முன்னாடி திருச்சியில் நடுத்தெரு வைக்கக்கூடிய விழாவுக்கு போனவர் பக்கத்துலேயே தான் இருக்குது கரூர். அங்கே போய் அவர் சந்திச்சிருக்கலாமே மக்களை. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு எனக்கு மிகுந்த மனவேதனையோட வழியில் இருக்கேன்னு சொல்கிறவர் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பயங்கர சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய வகையில் தான் அது போற்றப்பட்டது. அது போனார், செலிப்ரேட் பண்ணார். ஸோ ஒரு பக்கம் அவருக்கு பயங்கர வேதனையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதுக்கப்புறம் கரூரை பற்றி எங்கேயுமே பெருசாக பேசலை, ப்ளேம் கேம் மட்டும்தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இது எப்படி பார்த்து? அதாவதுங்க, இப்போ வந்து அவர் வந்து இந்த செப்டம்பரில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இம்மிடியேட்டாகவே அவர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு போலீஸ் தான் அவரை இம்மிடியேட்டாக போங்கன்னு சொன்னாங்க. போங்கன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டார்ன்ற நெரேட்டிவை க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் அவங்கள போய் ஆறுதல் பண்ணணும்னு அவர் பல முறை முயற்சி பண்ணார். அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. கடைசியாக ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணால் கூட பணம் கொடுக்கும்போது அவன் மாறிட்டான். பிகாஸ் ஆஃப் லோக்கல் ப்ரெஷர். ஸோ வேறு வழி இல்லாமல் தான் அக்டோபர் மாதம் அவர் வந்து எல்லாரையும் 4 பஸ்ஸில் வர வச்சு மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் வச்சு ஒவ்வொருத்தரையும் தனி ரூமில் தங்க வச்சு அவங்கள சந்தித்து ஆறுதல் சொல்லி 20 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்து அவங்க காலில் விழுந்து அழுதுருக்கார் இந்த மாதிரி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ வேர் இஸ் த கொஸ்டின்? அவர் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் திருச்சிக்கு வந்து. அவர் தான் அப்போவே முடிச்சிட்டாருங்க. ஆனால் இப்போ ஏன் வந்து போனார்னா சில ஒர்க்கெல்லாம் பண்ணாமல் போக முடியாதுங்க. பேசிக்காக அவர் வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கான ப்ராசஸ் நடக்கணும். இல்லை, அவர் ஆட்சி அமைச்சே 2 மாதம் கூட ஆகலைங்க. அதனால் அந்த ஒர்க்கு கிரவுண்ட் ஒர்க்கெலாம் நடக்காமல் வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. அவர் மனசில் வந்து இது கவர்மெண்ட் ஃபெயிலியரால் நடந்த ஒரு விபத்து, இதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கணும். இப்போ சில பேர் கேட்குறாங்க, இப்போ ஏன் அப்போ துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு, அப்புறம் வந்து சாத்தான்குளத்தில் அப்பா பையனை கொண்டாங்க, இல்லை போலீஸ் அட்ராசிட்டிஸ் தானே, ரெண்டுமே கவர்மெண்ட் ப்ரூட்டல் தான், கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் இதெல்லாம் யார் செஞ்சுருக்கணும்? ஸ்டாலின் இல்லை செஞ்சுருக்கணும். ஸ்டாலின் இதை சொல்லி தானேங்க ஜெயிச்சு வந்தார். எடப்பாடி வந்து இப்போ டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்னு தானே பேசி தானே அந்த துப்பாக்கி சூடு இந்த சாத்தான் குளத்தெல்லாம் பேசி தானே இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன் ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்களே, அதுவும் ஒரு கவர்மெண்டல் ஃபெயிலியர் தானே. அப்போ இதெல்லாம் யாராவது வேலைக்கு கொடுத்தா வேணான்னு சொன்னாங்களா உங்கள் ஆட்சியில்? 5 வருஷம் அதை பற்றி நீங்கள் உங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் பயன்படுத்தினீங்களே தவிர உண்மையில் அவங்க அந்த குடும்பங்கள் மேலே இப்போ சாத்தான்குளத்தில் அப்பா பையன் 2 பேரும் செத்துட்டாங்க. அந்த ஃபேமிலி எப்படி அனாதையாகி போச்சு. அதனால் யாருமே வந்து இதை பற்றி கவலைப்படல. அவங்க பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு பொலிட்டிக்கலாக எடப்பாடி அடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் இறந்துருக்காங்க, இது கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியரு. ஸோ கவர்மெண்ட் வந்து கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுது. வாட் இஸ் ராங் இன் இட்டு? எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா கூட ரெடின்றேன் நான். ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க, லட்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க, இளைஞர்கள் எதிர்காலம்ன்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டில் 1,40,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி 70,000 பேர் தான் இருக்காங்க. அந்த யூனியன் லீடர்ஸும் சொல்கிறாங்க, நிர்மல்குமார் மினிஸ்டரும் சொல்கிறாரு. அப்போ 70,000 வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணாமல் ஏன் வச்சுருந்தீங்க? 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. மொத்தத்தில் எவ்வளோ பேரை ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க? 375 பேரை ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க. வருஷத்துக்கு 3000 பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்களாம். அந்த ட்ரேட் யூனியன் கிட்ட நான் பேசும்போது சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் இந்த 5 வருஷத்தில் 15,000 பேர் ரிட்டையர் ஆன போஸ்ட்டை கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணல. பட் யூ ஆர் நவ் க்ரையிங், கண்ணீர் விடுறீங்க, வேலையில்லாத இளைஞர்கள் தவிக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள்னு. ஏன் அவங்க, அதாவது நீங்கள் இது முதலை கண்ணீர்ன்ற நீங்கள் அடுத்தது இன்னும் 2வது சொன்னேன். KN நேரு மேலே என்ன குற்றச்சாட்டு இடி வச்சுது? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 2200 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பர் போஸ்ட் 35 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணி thousands of crores வாங்கி அதை வந்து துபாய்க்கு அனுப்பிச்சிட்டாருன்றது அவர் மேலே இருக்கிற இடி கேஸ். அப்போ அந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பற்றி வீரபாண்டியனுக்கு கவலை இல்லை, திருமாவளவனுக்கு கவலை இல்லை, பே சண்முகத்துக்கு கவலை இல்லை, கூட்டணி தர்மம் அமைதியாக இருந்தாங்க. அப்போது இளைஞர்களை பற்றி இன்றைக்கி கண்ணீர் விடுறவங்களெல்லாம் நான் என்னன்னு பார்க்குறது? வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. நான் நேற்று கூட சொன்னேன்,
அதாவது சூப்பர் நியூமரி போஸ்ட்டுன்னு கவர்மெண்ட்டில் கிரியேட் பண்ணலாம். அது என்னன்னா இப்போ இருக்கிற போஸ்ட் இல்லை, எதிர்காலத்தில் உருவாகும் அந்த கணக்கு போட்டு கிரியேட் பண்ணி கூட இவங்களெல்லாம் அக்காமடேட் பண்ணலாம். இந்த போஸ்ட்டில் இப்போ யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ, பரீட்சை எழுதுகிறாங்களோ வரட்டும். ஆனால் என்னுடைய எண்ணம் என்னன்னா மனிதாபிமானம், அதாவது கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட், அது பேரே கருணை அடிப்படையிலான வேலை. இதுக்கு எந்த கண்டிஷனும் தேவையில்லை. பரீட்சை எழுதுனாங்களான்றார் ஒருத்தர். இல்லை, பாயிண்ட் என்னென்னா சார், இப்போது ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், சாத்தான்குளம் சம்பவமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு நடந்த ஒரு கியாஸ்டில், அதுவும் அரசுக்காக போராடி இந்த ஸ்டெர்லைட் ஆலை வரக்கூடாதுன்ற அரசுக்காக இல்லை, அரசை எதிர்த்து போராடி அந்த இடத்துல வந்து பிரச்சனை நடந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஒரு பக்கம் லாக்அப் டெட். ஸோ இந்த மாதிரி நடந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கொல்லப்பட்டதுன்னா சுடுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. அதான் முழங்கால கீழே தான் சுடணும். பட் அது வந்து ஒரு குருவியை சுடுற மாதிரி ஒரு ஆள் போன ஃபோட்டோலாம் நம்ம பார்த்தோம். அது புரூட்டல் கவர்மெண்ட் டெரரிசம். அது வந்து கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து சதிச்சிருக்காங்க. புரியுது சார். அதனால கவர்மெண்ட் தாங்க பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து ஏன் கொடுக்கல, இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் அப்படி கேட்கவே இல்லை. இல்லை, எல்லாரும் அனாதைகளாக விடப்பட்டவர்கள், அரசாங்கத்தின் தவறுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசாங்கம் கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்குது. அதையும் அரசியலாக்குறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். என்னன்னா, இந்த சாத்தான்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே இறந்தவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படலை. ஆனால் ஒரு அப்போ சிஎம் ஆகலை விஜய் அவர்கள், அவருடைய ரசிகர் கூட்டம் தான் அங்கே மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஒரு ஸ்டாம்ப் பேட்ல இறந்தாங்க தமிழர்கள் தானே. அப்படி ரசிகர் கூட்டம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இறந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அரசு வேலை வழங்கப்படுது, இவங்களுக்கு ஏன் வரல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து அமோனியாவுடைய கேஸ் கசிவில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு வழங்கப்பட்டவங்க அத்தனை பேருமே நார்த் ஈஸ்டை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டை சார்ந்த. புரியுது சார், புரியுது. இல்லை, தமிழ்நாட்டை சார்ந்த மக்களும் இறந்துருக்காங்களே சார். பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு வழங்கப்பட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 to 4 லட்சம் அந்த அமௌண்ட் தான். ஆனால் இப்போ ஸ்டாம்ப் பேட்ல இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 லட்சம், அரசு ஒரு 10, இவருக்கு ஒரு 20. கள்ளச்சாராயத்தில் செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது ஓகே சார், அது ஓகே. நான் இந்த பாயிண்ட் கேட்கறதுன்னா சார், கொடுக்கறதுக்கு இல்லை இதில் 30 லட்சமும் கொடுத்து அரசு வேலையும் கொடுக்கறது தான் இங்கே சிக்கலாக எல்லாரும் கேள்வியாக வைக்கிறாங்க. இப்போ இவ்வளவும் கொடுத்துட்டு போதுமான அளவு தாண்டி அரசு வேலையும் வழங்குறோம். 30 லட்சம் யார் கொடுத்தது? 20 லட்சம் அரசு சைடுல இருந்து ஒரு 10, அரசு சொந்த பணத்தை கொடுத்தாங்க. அரசு சைடுல இருந்து ஒரு 10 லட்சம், 10 லட்சம் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா இவர் சைடுல இருந்து ஒரு 20, மொத்தமா 20 ஏன் நீங்க கணக்குல வைக்கிறீங்க? இல்ல சார், அது அவருடைய பர்சனல் கெபாசிட்டில. இல்ல எனக்கு புரியுது. அரசாங்கம் 10 லட்சங்க, ஒரு உயிரின் மதிப்பு அதானா? பிரெட் வின்னராக இருந்திருப்பான், அந்த குடும்பத்தில் அவன் லைஃப் லாங்காக எவ்வளோ சம்பாதிப்பான். அதனால் 10 லட்சம்லாம் பீனட்ஸுங்க. ஒரு ஆள் உயிருக்கு போய் நம்ம மதிப்பு போட வேணாம். 10 லட்சம்லாம் நான் வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் கிவிங் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் ஃபார் ஆல் பீப்புள். ஆனால் அதை செய்த நிலையில் இருந்த ஸ்டாலினும் ஏன் அதை செய்யலை? அவரை யார் தடுத்தாங்க? ஸ்டாலின் அரசு தானே இதை செஞ்சுருக்கணும். எடப்பாடிக்கு அப்புறம் வந்தவங்க அவங்க தான். அந்த 5 வருஷத்தில் ஏன் அவங்க செய்யலை? அது செய்யாது மட்டும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி போர்டில் 70,000 போஸ்ட்டை காலியாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ யூ டோன்ட் ரியலி ஒரி அபவுட் த இளைஞர்கள், அவர்கள் வேலையில்லா திண்டாட்டம், வேலை வாய்ப்பை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படல. இப்போ இவர் சொன்னவொன்னா அதெல்லாம் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க ஆஃப்டர் தாட்டா. உங்களை யாரும் தடுக்கலி. இப்போ கூட நான் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் தான். அரசாங்க பயங்கரத்தால், அரசாங்க தவறால் அவங்க இந்த மாதிரி பல பேர் அனாதைகளாக இருக்காங்க, குடும்பத்தில் பிரெட் வின்னரை இழந்திருப்பாங்க. அதெல்லாம் அவங்களால காப்பாற்ற வேண்டியது அரசாங்கம் தாங்க. நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்க, நம்ம வந்து மக்களுக்கான அரசு தான் இது. அதனால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு போய் சட்டம், கோர்ட்டு, உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு இன்றைக்கி ஹைகோர்ட்டில் கேஸு, அவர் கரூருக்கு போயிட்டுருக்கிற வரைக்கும் விசாரணை நடந்துகிட்ருக்குங்க. 12:30 மணிக்கு தான் தீர்ப்பு சொல்கிறார் அவர் ஜட்ஜு. அதனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லிட்டாரு, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறது என்ன தப்பு? அது கொடுத்தா சாட்சியெல்லாம் பிற சாட்சி ஆகிடுவாங்களா? இப்போ இதில் இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் என்னென்னா, எல்லா சாட்சிகளையும் விசாரித்து முடித்தாச்சு. சிபிஐ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, கம்பைலேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் முடிக்க போகிறாங்க. இப்போ சாட்சிகள் எப்படிங்க மாற்றுவாங்க? சாட்சிகள் மாற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துங்க கட்டுக்கதை, கற்பனை கதைங்க. அதாவது குறை சொல்லணும், விஜய் ஆட்சி ஏதாவது ஒன்று சொல்லணும், சோஃபா மாடல்னோ, குதிரை வியாபாரம்னோ ஏதாவது சொன்னோம். ஆனால்
மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது கரூர்லேயே நான் பார்த்தேன், தமிழ்நாடு பூரா பார்க்குறேன். நம்ம நமக்கு கரூரில் ஒன்றும் ஜெயிச்சிருக்கணும்ல சார். கரூரில் அவர் ஜெயிச்சிருக்கணும்ல சார். கரூரில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா என்ன அவர் இன்னைக்கு பார்த்தேன் நான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆனால் ஃபர்ஸ்ட் இருந்த வெற்றி crowd இப்போ தோல்விகள் வரலையே சார். வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெறும் மகிழ்ச்சி திருப்தியாலையா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம நாட்டில் தேர்தல்கள் அப்படின்னா சில பேர் ஜெயிச்சே இருக்கக்கூடாது. எப்படி ஜெயிச்சாங்க? இல்லை நீங்கள் கேட்குறது பணம் இதை பாருங்க, பல இடங்களில் பணம் விளையாடி இருக்கு, சில இடங்களில் ஜாதி விளையாடி இருக்கு. இப்போ இவர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு, நம்ம பணபலத்தை முறியடித்தோம்னு. முறியடிச்சிருந்தா 118 நின்று இருக்க முடியாத? செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார், KN நேரு ஜெயிக்கிறாரு, அப்புறம் விராலிமலையில் விஜய் பாஸ்கர் ஜெயிக்கிறாரு, கரூரில் இவர் இந்த பாஸ்கர் ஜெயிக்கிறாருன்னா பணம் செலவு பண்ண. ஏவாவேலு எப்படி ஜெயிச்சாரு? நீங்கள் சொல்கிறபடி இவங்க மேலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஆனால் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா பணம் செலவு பண்ணது தாங்க. நான் ஒன்றை ஒத்துக்குவேன், தாவேக்கா பணம் செலவு பண்ணல, அவ்வளோதான். ஆனால் பணபலமே முடிச்சிட்டாங்க, பணபலத்தை முறியடித்தோம்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த 59 47 தொகுதிகள்லாம் பணபலம் தான் வென்று இருக்கிறது. Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.